அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் தெரிந்து கொள்ள பாடம் அஞ்சாதீர்கள். ஏசப்பா தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு. மத்தேயு புத்தகம் 10வது அதிகாரம் 24 31 வசனம் வரைக்கும். அஞ்சாதீர்கள். யாருக்கும் அஞ்சாமல் இருங்க. இங்கே அறியப்படாதவாறு மறைக்கப்பட்டது ஒன்றும் இல்லை, தெரியப்படாதவாறு மூடி வைக்கவும் ஒன்றும் இல்லை. எல்லாம் வெளியே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க அப்படின்றார். அப்படின்னா நான் வேதத்தில் எல்லாமே இருக்குது, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கிங்கன்றார். வேதத்தில் எல்லாமே இருக்குது, நம்ம தேடி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதில் மறைத்து வைக்க ஒன்றுமே இல்லை, மூடி வைக்கவும் ஒன்றும் இல்லை, எல்லாமே வெளியே இருக்குது. நம்ம அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இருளில் சொல்கிறத நீங்கள் ஒளியில் சொல்லுங்கள் சீடர்களுக்கு கூடுறாரு. ஏன்னா அவர் 12 பேரையும் எப்போவுமே தனியாக கூப்பிட்டு தான் எல்லாம் சொல்லுவார். சாயந்தரம் டைமில் எல்லாம், ஏன்னா பகலில் எல்லாம் மக்கள் அவர்கிட்ட இது கேட்டுட்டு இருப்பாங்க. இரவு நேரத்தில் தான் சீடர்கள் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்ல, நான் உங்கள்கிட்ட இருளில் சொன்னதை நீங்கள் வெளியில் சொன்னுங்க, நான் காதோடு காதாய் சொல்கிறத நீங்கள் மேல் தளத்துலேருந்து சொல்லுங்கன்னுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்து நாள் அன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவி இறங்கும்போது பார்த்தீங்களா, மேல் தளத்துலேருந்து அவங்க சொல்லுவாங்க. பேதுரு கூட சொல்லும்போது அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறது எப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா? அந்த காதோடு காதாய் சொல்கிறத அவங்க எல்லாம் மேல் தளத்திலிருந்து பரிசுத்த ஆவி இறங்கினவன்னு தைரியமாக சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, காசுக்கு 2 சிட்டுக்குருவி கிடைக்குது. அதில் ஒன்று கூட தந்தையின் விருப்பம் இல்லாமல் அது கீழே விழாதுன்றார். அது ஆண்டவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே மரணிப்பதில்லை, கீழே விழாது. அந்த சிட்டுக்குருவியை விட நீங்கள் மேலானவர்கள் சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? வெறும் சரீரத்தை கொள்றவங்களுக்கு பயப்படாதீங்க, ஆத்மாவை நரகத்தில் தள்ளுறவருக்கு பயப்படுங்கன்றாரு. இப்போ இது பாருங்கள், எவ்வளோ பெரிய வார்த்தைகளில் நம்ம உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு தான் பயப்படுறோமே தவிர, அவங்க அது சொல்லிடுவாங்களோ, இவங்க இது சொல்லிடுவாங்களோ, அவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ, இப்படி தான் நம்ம பயப்படுறோமே தவிர, தேவன் இப்படி செய்வார், தேவனுக்கு இது உகந்தது அல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல. இப்போ நீங்களே பாருங்களேன், ஓரினை செயற்கை தப்புன்னு வேதத்தில் போட்டுக்குது. ஆனால் சில இடத்துலலாம் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்போது வேதத்தில் போட்டிருக்கிறத ஆண்டவர் எழுதியிருக்காரு. அதை அங்கீகாரம் கொடுக்கும்போது அவங்க கிறிஸ்தவங்க பைபிள் படிக்கிறவங்களே அதுலேருந்து மீறுறாங்க. அதே மாதிரி இப்போது டைவர்ஸ் ஆனவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது, வேறு கல்யாணம் பண்ணால் அது விபச்சாரத்துக்குரியதுன்னு இருக்குது. ஆனாலும் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படி போடல. கல்யாணம் 10 நாள் ஒதுக்கப்பட்ட டைவர்ஸ் ஆனவங்க, அதாவது கணவன் மரிச்சிட்டா, மனைவி மரிச்சிட்டா அப்படி வேணால் கல்யாணம் பண்ணலாமே தவிர, அவங்க பிரிஞ்சிட்டா வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் போட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களே, அடுத்த கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்போது வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் அது மனுஷன் இதுபடி பார்க்குறோம். நம்ம கேட்டால் நம்மளுக்கு ஏதாவது துணை வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ அன்னாள்னு ஒரு அம்மா இருந்தாங்க, பானுவேலின் மகள் அன்னாள். ஏசப்பாவை கோயிலில் காணிக்கை செலுத்த கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ சிமியோனும் அங்கே வருவார், பசுத்தாவினால் ஏவப்பட்டு வராரு. அங்கே என்ன பண்ணுறாரு, தேவனை பார்த்து, ஏதோ உங்களுடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டன, இப்பொழுது என்னுடைய ஆவியை அமைதியாக எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். அப்போ அந்த அன்னாள்ன்றவங்க சின்ன வயசில் விதவை ஆயிடுறாங்க. அவங்க ஆனால் கோயிலில் பாட்டு பாடி ஆண்டவருக்கு சேவை செஞ்சு அவங்க அப்படி வாழ்கிறாங்க. அவங்களும் ஆண்டவரை தரிசித்தாங்க. அவங்க வேறு கல்யாணம் பண்ணல.
அவங்க ஆண்டவருக்காக ஆலயத்திலே வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க வேதத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா காலம் மாறி போச்சு. இப்போது ஒரு இது டைவர்ஸ் பண்ணால் இன்னொரு இது சேர்ந்துக்கலாம் அப்படின்றது. இது தப்பா ரைட்டா எனக்கு தெரியல. ஆனால் வேதத்தில் அப்படி போட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் துணை வேணுன்றது உண்மைதான். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரே, அதனால நம்ம அந்த வார்த்தைக்கு மீறி நம்ம பண்ண முடியாதுல்ல. அப்போ மனுஷனுடைய இதை தான் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய இதை நம்ம பார்க்குறதில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, சரீரத்தை மட்டும் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளுறவருக்கே பயப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருடைய கட்டளையை தான் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? மனுஷனுடைய கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. மனுஷன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குவான். ஆனால் வேதம் வந்து எப்பவுமே பொய் சொல்லாது. வேதத்தில் இருக்கிறது எல்லாமே சத்தியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே வந்து அறியப்படாதவாறு மூடி வைப்பது ஒன்றும் இல்லை, தெரியப்படாதவாறு மறைச்சி வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இங்கே எல்லாமே வெளியே இருக்குது, நீ தேடி கண்டுபிடிச்சிக்கோ, வேதத்தில் தேடி கண்டுபிடிச்சி அதன்படி வாழு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்னு நீங்களே பாருங்கள். அதை சீடர்களுக்கு சொல்கிறார். இதெல்லாம் சீடர்களுக்கு நீங்கள் அஞ்சாதீங்க, இப்படி இருக்குது, வேதத்தில் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. நான் வந்து உங்களுக்கு இருளில் சொன்னதை நீங்கள் ஒளியில் சொல்லுவீங்க. நான் உங்கள்கிட்ட காதோடு, ஏன்னா அவர் அடிக்கடி கெட்சமேனி தோட்டத்தில் கூடுவாங்கள்ல, அதனால தான் யூதாஸ் அந்த இடத்துல இருப்பான்னு போய் அந்த யூதர்களை கூட்டின்னு போய் காட்டி கொடுத்தாரு. அப்போது நான் காதோடு அவங்ககிட்ட சொல்கிறத நீங்கள் மேல் தளத்துலேருந்து சொல்லுவீங்க. அந்த பெந்தகோஸ்து நாளில் பேதுரு சீடர்கள் எல்லாம் அந்த அவங்க பாஷையில் பேசும்போது எல்லாருக்கும் அவங்கவுங்க பாஷையில் கேட்டுச்சு, மேல் தளத்துலேருந்து கேட்டு அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்னு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் மேல் தளத்துலேருந்து சொல்லுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது எல்லாம் எப்படி நிறைவேறுகிறது பார்த்தீங்களா? நம்மளும் வந்து ஆண்டவரை பற்றி கொள்ளணும், நம்மளும் அஞ்சக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நம்ம முழு முயற்சியோடு நம்ம சொல்லணும். ஆண்டவருக்கு பயந்து வாழணும், வேதத்துக்கு பயந்து வாழணும், நம்மளும் அஞ்சக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மக்கிட்ட வேதம் இருக்குது, அதை படித்து நம்ம அதன்படி முடிஞ்ச அளவுக்கு உத்தமமாக வாழ நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கிருபை, நம்ம முயற்சிக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வார். நன்றி, வணக்கம். இந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களே நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்.